விட்டுட்டு சும்மா வீம்பு பிடிச்சிக்கிட்டு இந்த திருட்டு பாய புள்ளிக்கு வக்காலத்து வாங்கி எங்கிட்ட பேச வர வேணாம். வர வெப்பம் வந்திருக்க வேண்டியதாண்டா. இத்தனை நாள் பொறுத்து வந்து எங்களை பாக்கணுங்கிற ஆசையில வந்தானா இல்ல எங்களை தூக்கி நிறுத்த வந்திருக்கானா? இல்லடா, வாழ வழி இல்லாம வக்கல வந்திருக்கான் நாய். நான் என்ன இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி பெத்த புள்ளைய தீபிடி ஹவுஸுக்கு வேலைக்கு அனுப்பிச்சு அவன் சம்பாதித்தால வாங்கி வீட்டுல குடிச்சுட்டா இருந்தேன். அவன் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும்னு ஆடை வெட்டி மாடை வெட்டி தீமூத்தத்தில் நின்னுகிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். ஊரை சுத்திக்கிட்டு சினிமா தியேட்டர்ல இருந்தவன அடிச்ச தப்பா? ஓடின நாய் வெறுங்கையோட ஓடி இருந்தா பரவாயில்லடா. நான் ஆடு வர வச்சிருந்த காசையும் அவன் ஆட்டாட நகையும் துடிட்டு ஓடிட்டான். அன்னைக்கு பொசக்கன்னு உட்காந்து வந்தாடா. மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு கையேந்தி பொட்டாட்டியோட புடவைகளை வித்துட்டு கூலிக்கு ஆடை வெட்டிட்டு இருந்தாடா. இன்னைக்கு வேணா ஆட்டா சேர்த்துப்பா, அவன் தம்பி சேர்த்துக்கிடுவான். ஆனா அந்த ரணத்தை மறக்கலாடா. திருட்டு போய மூஞ்சிடா அவனுக்கு. எனக்கு வர ஆத்திரத்துல கசாப்பு கிட்ட அருவாள் எடுத்து ஒரே போடு போட்டுடா. திருட்டு போய. ஆமாங்க நாஜி. இல்ல அண்ணன் ஊர்ல வந்திருக்காரு, அதுதான். நாளைக்கு பண்ணி கொடுத்துறேன் நாஜி. சரிங்க நாஜி. நல்லதுங்க நாஜி. ஓகே நாஜி. அண்ணே, நம்ம தங்கச்சிங்கண்ணே. மூத்தவ கோமதி, இளையவ காளி, குட்டின்னு செல்லமா கூடுவோம்ண்ணே. அண்ணன்டி, நம்ம அண்ணன்டி முருகேஷ் அண்ணே. இந்த சின்ன வயசுல ஓடி போய். கோமதி, நீ என்னமா படிக்கிற? தேர்ட் இயர் பிஎஸ்சி பிசிக்ஸ். காளி குட்டி, நீ என்னமா படிக்கிற? பிஎஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர். நல்லா படிக்கிறீங்களாம்மா? சாப்பிடியா? நல்லா சாப்பிடு. நல்ல வயத்துக்கு வாங்கி சாப்பிடியா? வாங்கிக்கிறேன். இந்த சாப்பிடியா? அண்ணனுக்கு இன்னொரு முட்டை வைமா. இதோ வைக்கிறேன். சாப்பிடுனே. அப்பா கூட்டு வைக்கட்டுமா? கொஞ்சம் கூட்டு வைக்கட்டுமா? போதும் அப்புறம் சாப்பிட்டு வாங்கிக்கலாம். பரவாயில்லையா, நல்லா சாப்பிடியா? என்னம்மா? இவன் சசி, இவன் ரமேஷ், அவன் கண்ண, வணக்கம், அவன் வரதனே. உட்காருங்கண்ணே. உட்காருங்கண்ணே. எப்படி இருக்கு நம்ம கடை? நல்லா இருக்குடா. டேய், எல்லாம் டீ சொல்றா. டீயா? வேற என்ன? நல்லா இருக்குடா. எம்படி வருஷம் கழிச்சு அண்ணன் வந்திருக்காரு. என்னமோ டீங்கறியா? அண்ணன்டா. ஆமாடா, அண்ணன் தான்டா. கொண்டாட வேணாமா நாங்க? ஒன்றும் இல்லைண்ணே, பசங்கள்லாம் சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. சாரி சொல்லுங்கண்ணே. அண்ணா, நீங்க சின்ன வயசுலயே ஓடி போயிட்டீங்க. நீங்க மறந்துருக்கலாம், ஆனா இவன் மறக்கல. சும்மாறா மாப்பிள்ள, நான் உங்க ஒன்னம் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணா, இவன் எப்ப பார்த்தாலும் ஒன்னா பார்த்து தான் பேசிக்கிட்டு இருப்பான். அங்க என்னென்ன சவுண்டா கொடுக்குற? இதே இடத்துல எத்தனை நாள் நீ தண்ணியை போட்டு அண்ணன் அண்ணன் புலம்பிருப்ப. உண்டா இல்லையாடா? வன்முறையை தூண்டாத. அண்ணே, சின்ன வயசுல நீ சினிமாவுக்கு போனதை பத்தி அப்பா கிட்ட நான் சொல்லணே. கண்டமானம் சொல்லிவிட்டானே. சத்தியமா நான் சொல்லணே. தெரியும்டா, இன்னும் அது மாதிரி இருக்கலையே நீ. இந்த பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்குடா. சின்ன வயசுல நல்லா வியாபாரம் பார்க்குறேன். உனக்காக இந்த பசங்க நல்ல பசங்கடா. வீட்டு நல்லா தூக்கி நிப்பாட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீடுண்ணே. நான் தான் வீட்டை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிட்டேன்ல. அதெல்லாம் பேசாதண்ணே. கல்யாணம் ஆயிடுச்சாண்ணே? எத்தனை பசங்கண்ணே? வரப்ப மைனியை கூட்டு வந்திருக்கலாமே. என்ன பசங்களுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்க? நம்ம அப்பா பேர் வேண்டாம். நம்ம
அம்மா பேரை வச்சிருக்கியா அண்ணே? என்ன ஆச்சு? தோத்துட்டேன்டா. நான் ஒரு கையால் ஆகாதவன்டா. நான் கோழடா. எல்லாத்தையும் என்னண்ணே இது? என்னங்கண்ணே? எல்லாத்தையும் எழுந்துட்டேன்டா. ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. உட்காருங்கண்ணே. சத்தியமாடா, கல்யாணம் பொண்டாட்டி குழந்தை ஒன்றும் இல்லைடா. எனக்கு ஒன்றும் நடக்கலடா. நான் தோத்துட்டேன்டா. நான் வெறுப்பேடா. ஒன்றும் சம்பாதிக்கலடா. இத்தனை வருஷமா ஒரு தேட்டில் ஆப்ரேட்டர் வேலை பார்த்தேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க போறதுன்னு தெரியாம அனாத மாதிரி இங்க வந்துருக்கேன்டா. என்னண்ணே? நான் யாருக்குமே பிரயோஜனமா வாழலடா. எனக்கு வீட்டுக்கு எதுக்கும் அழுகாதண்ணே. நீ மட்டும் என்ன பார்த்து கூப்பிடலன்னா நான் எங்க போயிருப்பேனே தெரியலடா. நான் இருக்கேண்ணே. நான் இருக்கேண்ணே உனக்கு. மீனாட்சி, இப்ப எதுக்கு அங்கேயே உட்காந்த? ஒரு சேஃப்டி தான். வீட்ல யாரையும் காணோம். நல்ல சேஃப்டி தான். போ. பாட்டி, சரி, இறங்கி வா. நான் வர மாட்டேன். அப்ப நான் வரேன். வேணாம், நானே வந்துடுறேன். அப்ப வா. பார்த்து இறங்கு. ஏண்டி கத்துன? ஒன்றும் இல்லை. தம்பி யாரு? வணக்கம்மா, நான் தான் அப்சரஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஓனர் கதிர். தம்பி நீங்க தானே தம்பி? அது மீனாட்சி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. நிறைய ஹெல்ப் பண்றீங்களா, விளம்பரத்துலலாம் பேச வைக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. பரவாயில்லம்மா. ஏம்மா நீ போய் காப்பி எடுத்துட்டு வாமா. உட்காருங்க தம்பி. சரிங்க. மீனாட்சி கத்துனாலே என்னாச்சு? என்னாச்சு? எதுக்காக கத்துன? ஒண்ணும் ஏமா இல்லைண்ணே. 5 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரதுல கத்தி கூப்பாடு போட்டியே. ஏதா பள்ளிகளி பார்த்து பயந்துட்டியாமா? அதெல்லாம் எங்க ஒண்ணும் எங்க இல்லைண்ணே. பள்ளி எங்க? எங்கம்மா பள்ளி எங்க? இங்க பாருடா. குட் மார்னிங் சார். வாங்க சார். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஈவினிங் டப்பிங் இருக்கு மீனாட்சிக்கு. அதான் ப்ரோக்ராம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா தம்பி? அதுக்காக எதுக்கு சார் வீடு வரைக்கும் வந்துக்கிட்டு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே. அப்போ வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஐயோ, நீங்க எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம் சார். நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு பின்னாடி ஒரு வேலை இருக்கு, வந்துடுறேன். சீனிலாம் சரியா போட்டிருக்கல, சும்மா குடிங்க தம்பி. என்னம்மா வீடு ஃபுல்லாக ரெக்கார்டாக இருக்கு? ரெக்கார்ட் பிளேயரில் தான் பாட்டு கேட்பீங்களா? இல்ல தம்பி, அவங்க அப்பா மியூசிக்கல் வச்சிருந்தாரு. இதெல்லாம் அவரோட ரெக்கார்டுங்க தான் தம்பி. மஞ்சக்காமால வந்து சரியா கவனிக்காம விட்டதுனால அவர் போயிட்டாரு. அப்புறம் வியாபாரமும் நொடிச்சு போய் மியூசிக்லேயே இழுத்து மூடியாச்சு. மீனாட்சி கூட ஆரம்பத்தில் அங்கே தான் பாட்டு படிக்க ஆரம்பிச்சா. ஏன் தம்பி, இந்த ரெக்கார்டெல்லாம் கொஞ்சம் விற்று கொடுக்க முடியுமா? சும்மா இருமா, பழைய இரும்பு கடையில் கூட வாங்க மாட்டான். என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்ட? எங்கள் ஊரில் சொக்கர நாச்சு, எஸ்எம்பி நாச்சில் இன்னும் அந்த ரெக்கார்டில் தான் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதில் பாட்டு கேட்குற சுகமே தனி சுகம்மா. சரியா சொன்னீங்க தம்பி. பழசுலாம் பொக்கிஷம் மாதிரி. லட்ச ரூபா கொடுத்தாலும் போகுமா? ஐயோ தம்பி, அவ்வளோலாம் வேணாம். ஒரு 50,000 கிடைச்சா கூட போதும் தம்பி. ஐயோ அம்மா, 50,000ங்கிறது நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு பேக் பண்ணி அமுச்சு இது பண்ணால் கிடைக்கும். கிடைக்கலாம். எதுக்கு தம்பி அவ்வளோ சிக்கல்? ஒரு 10,000 கிடைச்சா கூட போதும். 10,000 அது மெட்ராஸில் ஃப்ரெண்டு கிடைக்க அமுச்சு பர்மா பஜாரில் ஏலம். அப்போ எவ்வளோ தான் கிடைக்குன்னு சொல்கிறீங்க? 3000. அப்போ எடுத்துக்கோங்க தம்பி. 1 2 என்னடா இத போய் 3000 எடுத்து வாங்குனீங்களானே? ஏய், டீயை வச்சமா போனமான்னு இருக்கணும், சரியா? அதுக்கு இல்லனே, பஸ் ஸ்டாண்ட்ல சிடி எம்பித்ரில 10 ரூபா பண்ணிக்கிறோம் கூவி கூவி விக்கிறாங்கனே. அதுல 300 பாட்டு இருக்குனே. ஏய், களி அடிக்க போறேன் பார். போடா. டேய்,
இவ்விடம் பழைய பாடல்கள் ரெக்கார்டிங் செய்து தரப்படும் போட மாட்டான் போர்டு கேன்சல். மாப்பிள்ள 3000 எந்த கணக்கில் எழுதி வைக்க திரு அருள்மிகு மீனாட்சி அம்மன் அபிஷேக செலவுன்னு எழுது மாப்பிள்ள. எலும்பு கூட மாப்பிள்ள கொத்துடா. ஓகே சைலண்ட் ப்ளீஸ்.